ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் கிச்சன் கவுண்டர் டாப் வந்து எப்படி க்ளீன் பண்ணேன் அப்படின்றத பற்றி தான் அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஆக்சுவலாக இந்த வீடியோ ஷூட் பண்ணி 1.5 வீக் ஆகுது. ஸ்டார்டிங்லலாம் கரெக்டாக வந்து வீடியோஸ் வந்து நான் எடுத்துகிட்டு இருந்தேன். பட் இடையில வந்து நான் மறந்துட்டேன். வேலை பார்க்குற இன்ட்ரெஸ்ட்டில் வந்து நான் வீடியோ எடுக்கிறதுக்கே மறந்துட்டேன். ஸோ நிறைய வந்து கிளிப்பிங்ஸ் மிஸ் ஆனதுனால கண்டினியூட்டி வந்து ரொம்ப மிஸ் ஆச்சு. ஸோ அதனால இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணாமல் வச்சுருந்தேன். பட் அதுக்கப்புறம் இது ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்ததுனால இருக்கிற வீடியோ கிளிப்பிங்ஸ் வச்சு மேட்ச் பண்ணி வந்து ஒரு வீடியோவாக மேக் பண்ணியிருப்பேன். பட் இருந்தாலுமே இது வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்கும். நிறைய டிப்ஸ் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி கிச்சனை ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ணுறதுலாம் வந்து மந்த்லி ஒன்ஸ் தான் நம்ம வந்து பண்ண முடியும். எனக்கு என்னமோ ரொம்ப மெஸியாக இருந்தது அப்படின்றதுனால இன்றைக்கி வந்து நான் இதை பிளான் பண்ணியிருந்தேன். பட் எவ்ரிடே நைட்டு வந்து நான் அந்த கோலின் இல்லை விம் லிக்விட் வச்சு நீட்டாக தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நான் தூங்க போவேன். பட் என்ன தான் அப்படி தொடச்சாலும் ஒரு சில இடங்களில் வந்து அந்த பிசுக்கு இருந்தது அப்படின்றதுனால இன்றைக்கி வந்து எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு ஒன்ஸ் இந்த மாதிரி கழுவிட்டு அதுக்கப்புறம் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதை தான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதை நான் துடைக்கிறதுக்கு சில்வர் ஸ்க்ரப்பு தான் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அப்போ தான் வந்து ஒரு சில ஸ்டெயினான அழுக்கெல்லாம் வந்து நல்லாவே வரும். மார்பிள்ஸு டைல்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இல்லாட்டி அங்கங்கே அந்த ஸ்டெயின் தெரியும் போது பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்காது. இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்து க்ளீன் பண்ணுறப்போ இந்த மாதிரி ஒன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா டக்குன்னு க்ளீன் பண்ணிடலாம். அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி ஃபாலோ பண்ணேன் இன்றைக்கி. என்னோடய கிச்சன் கவுண்டர் டேப்பில் வந்து சைடில் அந்த தடுப்பு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் தண்ணி ஊற்றி கழுவும் போது கீழே தண்ணி போகாது. ஸோ அதனால் நான் வந்து ஃபுல்லாக நல்லா தண்ணி ஊற்றி நீட்டாக வந்து கழுவி விட்டுட்ருந்தேன். எதுக்காக 2-3 வாட்டி கழுவுறோம் அப்படின்னா சில டைம் வளவளன்னு இருக்கும் சோப் போட்டு நம்ம வந்து கழுவும் போது. ஸோ 2-3 வாட்டி இந்த மாதிரி நீட்டாக கழுவிட்டோம் அப்படின்னா பளிச்சுன்னு ஆகிடும். இந்த மாதிரி தடுப்பு இல்லை ப்ளைனாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து 2 வாட்டி வீர துணி வச்சு நீட்டாக துடைச்சிட்டோம் அப்படின்னாலும் அது வந்து போயிடும். ஸோ இந்த மாதிரி தான் நல்லா தண்ணியில் நனைச்சிட்டு ஒரு 2 வாட்டி 3 வாட்டி துடைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபுல்லாகவே பளிச்சுன்னு ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்டில் டைம் கிடைக்கிற நேரத்தில் குட்டி குட்டியாக அந்த மாதிரி ஒரு க்ளீனிங் ஒர்க்லாம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அப்படின்றதுனால நான் ரொம்ப டீப் க்ளீன் அந்த மாதிரிலாம் பண்ணல. சும்மா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கொஞ்சம் துடைச்சிட்டு ஒரு சில ஐட்டம் மெஸ்ஸியாக இருக்கிறதெல்லாம் வந்து க்ளீனாக துடைச்சி வச்சேன். ஸோ இன்றைக்கி அதை மட்டும்தான் பண்ணேன். இந்த மாதிரி கிளாஸ் கண்டெய்னர்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்பவே கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். அதுவும் வந்துட்டு நம்ம சோப் பவுடரு இல்லை லிக்விட்லாம் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா கையிலேருந்து வலிக்கு விழ சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா எல்லாத்தையும் எடுத்து அதில் வேறு இதில் மாற்றி வச்சுட்டு அதோட திங்ஸ் எல்லாம் 2 பக்கெட் தண்ணி வச்சுருந்தேன். அதில் ஒரு பக்கெட் வந்து சோப் வாட்டர், இன்னொன்று வந்து நல்ல தண்ணி. ஸோ சோப் வாட்டரில் கொஞ்சம் நேரம் ஒரு 10 மினிட்ஸ் ஊறிடுச்சு அப்படின்னா அந்த பிசுக்கு அப்படின்றதெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் வச்சு நம்ம வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா அது எல்லாமே வந்துடும். இந்த ஸ்க்ரப்பர் வந்து லைட்டாக கொஞ்சம் ஸ்மூத்தாக தான் இருந்தது. ரொம்ப ரஃப்பாக இல்லாமல் லைட்டாக ஸ்மூத்தாக தான் இருந்தது. ஸோ அதனால் எல்லா அந்த அழுக்கு எல்லாமே வந்துருச்சு. இந்த மாதிரி நீட்டாக துடைச்சிட்டு நல்ல தண்ணியில் நம்ம போட்டுட்டு ஒரு 2-3 வாட்டி வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா நீட்டாக எல்லா அழுக்குமே போயிடும். எனக்கு எப்பொழுதுமே வந்து டெய்லி ஏதாவது ஒரு வேலை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அப்போ தான் அந்த டே வந்து கம்ப்ளீட் ஆன மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ எந்த வேலை பண்ணாலும் அதை வந்து ஈஸியாக எடுத்துகிட்டு நம்ம வந்து கேஷுவலாக பண்ணோம் அப்படின்னாலே அது நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். வேலை இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு பண்ணோம் அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நான் இப்போ கூட டிவி போட்டுட்டு எல்லாத்தையும் உட்காந்து ரிலாக்ஸ்டாக தான் இந்த வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து இந்த ஜாரெல்லாம் நீட்டாக கழுவி அழகாக ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இன்றைக்கி என்னோடய டாஸ்க்காக இருந்தது. ஸோ அதை ஃபைனலாக நல்லாவே கம்ப்ளீட் பண்ணேன். இந்த ஜார் வந்து ஒரு 2-3 வாட்டி நல்ல தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறம் நல்ல ஒரு வேஸ்ட் பனியன்லாம் இருக்கும்ல, நம்ம வீட்டில் பசங்களோடது போடாத பனியன்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி கிளாத்ஸ் எடுத்து துடைச்சோம் அப்படின்னா நீட்டாக வந்து ஈரம் இல்லாமல் வந்துடும். இன்றைக்கி கொஞ்சம் கிளைமேட் வந்து மழை வர மாதிரி இருந்தது. ஸோ அதனால் என்னால் வெளியே காய வைக்க முடியல அப்படின்றதுனால நல்லா இந்த மாதிரி கிளாத் வச்சு துடைச்சப்பையும் வந்து ஃபுல்லாக
அந்த ஈரோலாம் போயிடுச்சு. ஸோ அதையெல்லாம் தொடச்சி நான் வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு இந்த மாதிரி அந்த பாட்டில்ஸ் ஃபுல்லாக கவுத்தி வச்சுட்டேன். நிறைய பேர் வந்து கிச்சன் டூர் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக நான் போடுறேன். ஏன்னா எனக்கு ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக மற்றவங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கணும். ஏதோ எடுத்தோம் போட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அதிலேருந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் கிடைக்கணும் அப்படின்றதுனால தான் கிச்சன் டூர் வந்து கம்ப்ளீட் பண்ணலை நான் இன்னும். அதே மாதிரி கிச்சன் ஐட்டமும் ஒரு சில இது வாங்க வேண்டியது இருக்குது. இது இப்போ கிடையாது, ரொம்ப நாளாகவே எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு சில திங்ஸ் எல்லாம் மாற்றணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ அதெல்லாம் வாங்கி கரெக்டாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் நான் டீட்டெயில்டாக வந்து ஒரு நாள் கிச்சன் டூர் மேக் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் ப்ளீஸ் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. கொஞ்ச நேரம் ஃபேனில் வந்து காய வச்சுட்டு அதுக்கப்புறம் பாட்டில் நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அதில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்து ஃபில் பண்ணிவிட்டு அதை நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். இல்லை கிளாஸ் ஐட்டம் மாதிரி சில்வரில் யூஸ் பண்ணுறதும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த மாதிரி நீட்டாக க்ளீன் பண்ணி பலன்னு கிச்சனில் வைக்கும்போது அந்த கிச்சன் இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மாதிரியும் நான் வச்சுருந்தேன். பட் இப்போ என்னன்னு தெரியல, கிளாஸ் ஐட்டம் மேலே ரொம்பவே வந்து ஆர்வமாக இருக்குது. ஸோ அதனால் நிறைய ஐட்டம்ஸ் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கேன். ஸோ இப்போது எல்லாமே ஃபில் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த கவர் வந்து 10 rupees கிஃப்ட் கவர் தான், கோல்டன் கலர். ஆக்சுவலாக வந்து இது ரொம்பவே சூப்பராக இருந்தது. அந்த வார்ம் லைட் எஃபெக்டில் ரொம்ப நல்லா இருந்தது. அது நைட் டைமில் அந்த கிளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சதுக்கப்புறம் அதோட கிளிட்டரிங்கில் அந்த செல்ஃப் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. ஃபுல்லாக ரிஃப்ளெக்ட் ஆகி அந்த லைட்டிங்கில் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இப்படி தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இந்த செல்ஃப் மாதிரி மீதி இருக்க 2 செல்ஃபையும் வந்து நான் ஃபில் பண்ணணும். ஸோ அதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு ஃபைனலாக நான் வந்து காட்டுறேன். ஸோ இதுதான் ஃபைனல் லுக். எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அன்றைக்கி ஃப்ரைடே அப்படின்றதுனால என்னோடய யூஸ்வலான ஃப்ரைடே ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் வந்து இந்த க்ளீனிங் ரொட்டீன் முடிக்கிறதுக்கே எனக்கு வந்து 4:30 ஆகிடுச்சு. ஸோ அன்றைக்கி பசங்க வீட்டில் இருந்ததுனால கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருந்து அவங்களையும் ஹேண்டில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ளீனிங் ஒர்க்லாம் பண்ணுறது. ஏன்னா என்னை விட அவங்க ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு வழியாக நல்லபடியாக க்ளீனிங் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சாயந்தரம் வந்து நான் வீட்டில் வந்து விளக்கேற்றிட்டேன். அன்றைக்கி ஃபுல்லாக ரொம்ப ஒரு மாதிரி பாசிட்டிவாக எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா இந்த மாதிரிலாம் நமக்கு பிடிச்ச மாதிரி வேலை செஞ்சுட்டு அந்த டே கம்ப்ளீட் ஆகும்போது நமக்கு அதில் கிடைக்கிற எனர்ஜின்றதே வேறு லெவல் தான். ஸோ இந்த மாதிரி நீங்களும் வேலை இருக்குது, வேலை யார் பண்ணுவா, வேலை எப்படி பண்ணுறது அந்த மாதிரிலாம் நினைக்காம டெய்லி நம்மளால் முடிஞ்ச ஒரு சில வேலைகளை பண்ணிக்கிட்டே இருக்கிறது. எனக்கு தெரிஞ்சு இன்டைரக்டாக அது நமக்கு வந்து ஒரு நல்ல வைப்பு தான் கொடுக்கும். எதுவுமே பண்ணாமல் இருக்கிற அந்த ஒரு ஃபீலையும் நான் அனுபவிச்சிருக்கேன். பட் இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிடைக்கிற ஃபீலையும் நான் அனுபவிச்சிருக்கேன். ஸோ அதனாலே நான் வந்து ஏதாவது வேலை பார்த்துட்டே இருப்பேன். எனக்கு அதுதான் பிடிக்கும். அதே மாதிரி இது நம்ம வீடு, இது நம்ம வேலை அப்படின்னு நினச்சி நீங்கள் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஏன்னா என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து வீட்டுக்கு வரும்பொழுது வீடு இந்த மாதிரி க்ளீனாக நாங்களும் பாசிட்டிவாக இருந்தோம் அப்படின்னா அவர் ஆஃபீஸில் இருக்க எல்லா டென்ஷனையும் மறந்துட்டு ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோடு உள்ளே வருவார். அதே டைம் வந்து இந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படி இருக்குது அப்படின்னா அவர் கண்டிப்பாக டிமோட்டிவேட் ஆவார். ஆஸ் அ ஒய்ஃபாக வந்து நான் அவர் வீட்டுக்கு வரும்போது அவர் ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ண வைக்கணும் அப்படின்றதுனாலே வந்துட்டு நான் மேக்ஸிமம் இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணுவேன். ஏன்னா ஒர்க் டென்ஷன்லாம் வராங்க அப்படிங்கும்பொழுது வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனோடு இருக்கும்பொழுது கண்டிப்பாக அவங்க எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. ஸோ வீடு வந்து நமக்கு மட்டும் இல்லை, நம்ம ஹஸ்பண்டுக்கும் அதே மைண்ட் செட் தான் கொடுக்கும். க்ளீனாக இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னா அவருக்குமே அது ஒரு ரெஃப்ரெஷிங்காக தான் இருக்கும். ஒரு சில வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ அதெல்லாம் வந்து நான் எடுத்து வச்சிட்டு இருந்தேன். ஸோ அவர் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்றதுனால நைட் டின்னருக்கான ஒரு சில காய்கறி கட்டிங்லாம் வந்து நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த கவர் வந்து நான் அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இது நல்லாவே யூஸ் ஆகுது. ஏன்னா வாங்கிட்டு வர வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்ம தனித்தனியாக அந்த மாதிரி பேக் பண்ணி வைக்கும் பொழுது அது நீட்டாக இருக்குது. ஏன்னா எல்லாம் ஒன்றா கலந்து வைக்கிறோம் அப்படின்னா ஒரு காய் கெட்டு போனாலும் எல்லாமே கெட்டுரும். பட் இந்த மாதிரி தனியாக வச்சிட்டோம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒன்று கெட்டு போனால் கூட அந்த கவரில் இருக்கிறது மட்டும்தான் ஸ்பாயில் ஆகும். ஸோ அந்த ஒரு யூஸ்க்காக இந்த கவர் வாங்கி நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் நைட் ரொட்டீனுக்கு தேவையான ஒரு சில வெஜிடபிள் கட்டிங்ஸ்லாம் பண்ணிவிட்டு
அந்த டேவை வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ கண்டிப்பாக அது உங்களுக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பாய்.